அப்புறமா நாங்க ஜுவல் எடுக்க போறோம். ஜூஸ் குடிச்சிட்டு அக்கடான்னு உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தவங்க வந்திருக்காங்க எங்களை பாக்குறதுக்கு. யாருன்னா புட்டுக்கு நாங்க ஸ்டெம் செல் பிரிசர்வ் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி இப்ப இந்த பாப்பாக்கும் ஸ்டெம் செல் பிரிசர்வ் பண்ணலாம். ஆனா இது வேற ஒருத்தவங்க கிட்ட நாங்க பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேரோட ஸ்டெம் செல்லும் ஒரே வெண்டார் கிட்ட கொடுக்க வேண்டாம், வேற வெண்டார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை வர சொல்லிருக்கோம். சோ அவங்க வந்துட்டாங்க, நான் போய் அவங்களை மீட் பண்றேன். இப்பதாங்க நாங்க அந்த கிரையோவால்ட்டோட ஸ்டெம் செல் முடிஞ்சது, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா சைன் பண்ணிட்டோம். ஸோ எங்க பேபிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெம் செல் ஸ்டோர் பண்றது. புட்டுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன், இந்த பேபிக்கு இப்போ நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். பிகாஸ் இது ரொம்பவே முக்கியம். இது பத்தி அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியணும். ஸ்டெம் செல்லும் ஸ்காட் செல் டிஷ்யூ ரெண்டுமே நான் சேவ் பண்ணிருக்கேன். இப்போ அதுக்குள்ள அடுத்தது எங்களுக்கு பேபி ஷவர் டெக்கரேட்டர்ஸ் அவங்க வந்துட்டாங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம். அதனால நீ ரெஸ்ட் எடுப்பீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு காட்டுறேன்.